நாளுக்கு நாள் பலன் குறைந்து இருக்கிறதப்பா. கூட்டத்தை பார்த்தா பயங்கரமா இருக்குதுப்பா. சும்மா ஒருத்தர் 2 பேர் வரல, ஏராளமான போட்டிருக்கு. என்ன அடுத்தது என்ன பண்றார் தெரியுமா? எல்லாரும் அப்பொழுது யோசபாத் 18வது வசனம் 17 இருந்து படிக்கிறேன். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. உபவாசித்து நான் ஜெபித்து கர்த்தரை குடும்பமாய் தேடும் போது கர்த்தர் சொல்லுவாரு, உங்களுக்கு விரோதமா வந்த பிரச்சனை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற இந்த சத்துருவினுடைய வல்லமையை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றை செய்யுங்கள், யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். வார்த்தையை தான் அனுப்புவார். நான் கலங்கி நிற்கும் போது அவர் முதல்ல எனக்கு வார்த்தையை தான் சொல்லுவார். பயப்படாதே, கலங்காதே. உபவாச ஜெபம் போட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை கொண்டு இங்கே தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். பயப்படாதே, கலங்காதே, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. இந்த யுத்தத்திலே நீங்க தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த வார்த்தையை தான் அனுப்புவார். ஆண்டவற்றிலிருந்து என்ன வருங்க அப்படின்னா வார்த்தை வரும். ஆண்டவற்றிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும் என்றால் வார்த்தை கிடைக்கும். வார்த்தை வரும். முதலாவது நம்மை தேடி வருகிறது தேவனுடைய வார்த்தை. முதலாவது என்னை தேடி வருகிறது தேவனுடைய வசனம். உடனே யோசபாத் முகங்குப்புற விழுந்து தாழ பணிந்தார். வார்த்தை வந்தவுடன் யோசபாத் முகங்குப்புற விழுந்து தாழ பணிந்தான். என்னைக்காவது ஆண்டவருடைய வார்த்தை என்னோடு கூட பேசும்போது நான் முகங்குப்புற விழுந்து தாழ பணிந்திருக்கிறேனா? அந்த வசனத்துக்கு நான் நடுங்கியிருக்கிறேனா? அந்த வார்த்தைக்கு நான் தாழ பணிந்திருக்கிறேனா? ராஜாவாகிய யோசபாத்தே, எப்படி ராஜா, என்ன ஒரு வீராப்போட இருப்பீங்க? அப்படிதானே ராஜா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை வந்தவுடன் முகங்குப்பர விழுந்து, முகங்குப்பர சாஷ்டாங்கமாய் விழுந்து தாழ பணிந்தான். என்ன ஒரு தாழ்மை, என்ன ஒரு ஜெபம், என்ன ஒரு தேவனை நம்பி இருக்கிறதான காரியங்கள். வார்த்தை வரும்போது அந்த இன்னும் நடக்கல, இன்னும் எதிரி இருக்கிறான். வார்த்தை வந்தவுடன் என்ன மாதிரி ஒரு விசுவாசம், அந்த வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். என்னைக்காவது நான் வார்த்தைக்கு அர்ப்பணிச்சிருக்கேனா? வார்த்தை தினந்தோறும் வருது. என்னைக்காவது அந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கேனா? உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறது பெரிதல்ல. தேவன் அன்றன்றைக்கான வார்த்தைகளை அனுப்பும் போது அதற்கு நான் முகங்குப்புற விழுந்து என்னை தாழ்த்தி பணிய வேண்டும். ஒரு ராஜா இதை செய்கிறான். கொஞ்சம் பணம் இருந்தாலே தலை குனிய மாட்டாங்க. என்னவோ இந்த உலகத்தையே வாங்கிட்ட மாதிரி பேசுவாங்க. ஆனா இவர் ஒரு நாட்டுக்கே ராஜா, ஒரு நாட்டுக்கே ராஜா, ஒரு நாட்டுக்கே யோசபாத் ராஜா. அவரும் தாழ்த்துகிறார், ராஜாவை பார்த்து ஜனங்களும் தாழ்த்துகிறார். என்ன ஒரு அற்புதமான உபவாச ஜெபம் இல்ல? தாழ்த்தி ஜெபிக்கிறதான உபவாச ஜெபம். எனக்கு ஆண்டவரிடத்திலிருந்து சகாயம் கிடைக்கணும்னா நான் என்னை தாழ்த்த வேண்டும். வார்த்தை வந்தவுடன் தாழ்த்துகிறார். அப்படிதானங்க? அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து 20வது வசனம், வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். யோசபாத் நின்று அதிகாலமே எழுந்து கிளம்புறாங்க.
எங்க கிளம்புறாங்க? எங்க யோசபாத்து கிளம்புறீங்க? யுத்தத்துக்கு தான். எங்க கிளம்புறீங்க யோசபாத்தே? யுத்தத்துக்கு. எப்படி யோசபாத்தே பயந்து இருந்தீங்க? 3வது வசனத்துல பயந்தீங்க, இப்ப கிளம்புறீங்க. அங்க பயந்த கர்த்தர் பேசிவிட்டார். என்ன பண்ணிவிட்டார்? கர்த்தர் பேசிவிட்டார். என்ன பேசினார் யோசபாத்தே? யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் என்னுடையதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க நின்னா போதும், நான் யுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் இப்ப கிளம்புறேன். ஆண்டவர் நிற்க சொல்லி இருக்காரு. என்ன நல்லா கவனிக்கணும். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிடுறது பெரிதல்ல, வார்த்தையின் வல்லமையில நிற்கணும். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு எழுந்து நிற்கிறார். முகங்குப்புற விழுந்து பலன் இல்ல தெரியலன்னு சொன்னவரே இப்ப நிக்கிறாரு. வார்த்தை வந்த உடனே நிக்கணும். எப்படி நிக்க முடியும்? இவ்வளவு பிரச்சனை இருக்குது என்னை சுற்றிலும். எதிரி இப்பவும் ஒன்னும் குறையல, இன்னும் அதே எதிரி தான் நின்றுட்டு இருக்கான். இப்ப யோசபாத் எழுப்பி நிக்கிறார். எப்படி யோசபாத்தேன்னு கேட்டா, அப்ப பயந்தேன், இப்ப எனக்கு பயம் இல்லை. எப்படி ஏன் பயம் போச்சு? ஆண்டவர் சொல்லிட்டார். எத்தனை நாள் ஆண்டவருடைய வார்த்தை வருது? என்னைக்காவது நம்பி இருக்கோமா? உபவாச ஜபத்துல ஆண்டவர் எவ்வளவு பேசுறாரு? காலையில பேசுறாரு, நைட்ல பேசுறாரு. எதையாவது நம்புறோமா? வார்த்தைக்கு அர்ப்பணிச்சு விட்டு அந்த வார்த்தையை எவ்வளவு கனப்படுத்தினார் தெரியுமா அந்த யோசபாத்து? இன்னைக்கு ஆண்டவருடைய வேதத்தை எடுத்த வார்த்தையை சொன்னா நம்ம பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருப்போம், அங்க பாட்டு பேசிட்டு இருப்பாங்க மியூட் போட்டு. ஐயா, இது தேவனுடைய வார்த்தை. சொல்றவங்க மனிதன் தான், ஆனா சொல்லப்படுகிறது வார்த்தை. சொல்றவன் மனிதன் தான், ஆனால் சொல்லப்படுகிறது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு என்னை அர்ப்பணித்து இருக்கிறேன். இப்படி தாழ விழுந்து முகங்குப்புற விழுந்து பணிந்து இருக்கிறேன் வார்த்தைக்கு. என்னத்தான் சொல்ல போறாங்க? டெய்லி சொல்றாங்க அதே வசனம் தானே. ஆண்டவரும் உன்னை பார்த்துட்டு பார்க்காம அப்படி போயிட்டே இருப்பார். டெய்லி தானே இப்போ வசனம் சொல்றாங்க. உனக்கு நான் டெய்லி உனக்கு போர் அடிச்சு போச்சு இந்த வசனம் கேட்டு கேட்டு. யோசபாத் என்ன செய்கிறார்? யோசபாத் நின்று இப்ப பேசுற. இவ்வளவு நேரம் எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொன்னவரு இப்ப யோசபாத் எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கிறார். யூதாவே, எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். எதிரி போயிட்டானா போல, நல்ல கவனிங்க, முடிச்சிடறேன். எதிரி போயிட்டானா போல, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. எதிரி போயிட்டானா போல, எதிரி இருக்கிறான் யோசபாத்தே. அப்புறம் எப்படி யோசபாத்தே இப்ப எழுந்து நின்று இருக்கிறீங்க? அப்ப பயந்து விழுந்து கிடந்தீங்க தேவாலயத்துல, இப்ப ஏன் அப்படியே தைரியமா நின்று பேசுறீங்கன்னு கேட்டா, புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டான். கைதியாக கப்பலிலே கேப்டனாக செயல்பட்டான். பாதைக்கு தீபம், தேரைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. என்ன வாக்கு இது? அருள் வாக்கு. நம்பத்தக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர். நம்புகிறேன் உம் வசனம். நான் நம்புறேன். எதை நம்புறீங்க யோசபாத்தே? அங்க எதிரி நிக்கிறானே, இப்ப பயம் இல்லையா? இப்ப வார்த்தை வந்துடுச்சு. இவ எதிரி நின்னா என்ன இல்ல, அவன் கூட இன்னும்
பல பேர் சேர்ந்து நின்னா என்ன? இப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். யாரை நம்பணுமா? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி யாரையா? தேவனிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி ஜனங்களுக்கு சொல்லுகிறவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். தேவன் சொல்லுவார் அவங்ககிட்ட, அந்த வார்த்தையை கொண்டு வந்து ஜனங்களுக்கு சொல்லுவாங்க. அப்ப சித்தி பெறுவீங்க. அந்த வார்த்தை வரும்போது, தேவனுடைய வார்த்தை வரும்போது அதை நம்புங்க. அப்ப சித்தி பெறுவீங்க, நான் புத்தி பெறுவீங்க, ஞானம் அடைவீங்க, பேதைகளை தெளிவாக்கும். தேவனுடைய வார்த்தை அப்படி வல்லமை உள்ளது. அடுத்தது, நம்புங்கன்னு சொன்னவர் என்ன செய்தார் தெரியுமா? வித்தியாசமான ஒரு ராஜா பாருங்களேன். பாடகர்களை நிப்பாட்டினார். அவன் கத்தி கடப்பார வச்சுக்கிட்டு எப்ப குத்தலான்னு காத்திருக்கான். நம்ம தேசத்தையே பிடிக்கிறதுக்கு அவன் அங்க பிளான் போட்டுட்டு இருக்கான். நீ என்ன பாட்டு பாட வச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு மூளைகளை குழம்பி போச்சா? வார்த்தை வந்துச்சு, சரி நம்புன்னு சொன்னேன், முடிச்சிடறேன் இருங்க. ஏன்னா அன்றைக்கான இந்த வேத பகுதியை முடித்தாக வேண்டும். நாளையிலேருந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆண்டவருடைய வார்த்தையை. ஏன் நீ என்ன லூசாயா நீ? சரி வார்த்தை வந்துச்சு, வாய நம்ம எல்லாரும் கத்தி கடப்பார எடுத்துட்டு போலாம். ஏன்னா இப்ப அவன் நம்மளை குத்துவான், நம்ம அவங்க குத்தணும் இல்ல. சரி ஆண்டவர் தான் யுத்தத்தை பண்றாரு, கரெக்டு. இப்ப நான் ஏதாவது செய்யணும்ல, என் பங்குக்கு ஏதாவது செய்யணும்ல. யோசபாத்து சொல்றாரு, பாட்டு பாடியா? நீங்க வசனம் பாருங்களேன். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி, 21வது வசனம் முடிச்சான். பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய், ஆயுதத்தை எடுத்துட்டு போயா, ஆயுதம் தானே வேணும்ன்ற எடுத்துக்கோ. இந்த ஆயுதம் அணிஞ்சிட்டு போறாங்க பாருங்க, நல்ல ராணுவ வீரர்கள் உடை அணிந்து போறாங்க பாருங்க, ஆயுதம் அணிந்தவர்கள். எல்லாம் கத்தி கித்தி எல்லாம் அந்த உடையிலேயே சொருகிறதற்கு எல்லாமே இருக்கும். அவங்கதான் ஆயுதம் அணிந்தவர்கள். அவங்க முன்னாடி போக கூடாது. நீ என்ன பண்ணணும்? முன்பாக ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று